இது ஆரம்ப காலகட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்துல தடுத்து நிறுத்திருக்கிறதா சொல்றேன். என்ன கத்துறீங்க? அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தீர்த்து வைக்கணும். தேடிச்சோறு தினம் தின்ற பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துயர்மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி குடும் கூற்றுக்கிற யான பண்பெனில் இனி மடியும் பல வேடிக்கை மனிதர் போல வீழ்வேனில் நினைத்தாயோங்கிற ஒரு இந்து உணர்வனா சொல்றேன். பேசி குண்டாமாவன நீ என்னடா நீ பெரிய புடிங்கி, நீ எல்லாம் சூத்துல உப்பு போட்டு தின்றியா இல்ல தீய தின்றியா? நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன். நீ சூத்துல கட்டி நீ உட்கார முடியாம சாத நிக்கானந்தம். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அலட்சியமாக இருந்தது சொல்லுறோம். எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்ததில்லை. பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது. ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எதிர்த்தேன் நிர்வாகிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? நிறைய போறான்டா. எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். பேரவைத் தலைவர்களே, அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதான் நான் சொல்றேன். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஸ்டைல் லைட்டை திறந்து வச்சாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. போராட்டம் நடத்திலிருந்து யாரெல்லாம் பின்னணி இருந்தாங்க, 9 பேர் இறக்க நேரிட்டது, அதெல்லாம் யார் காரணம்? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஹைட்ரோ கார்பன் யார் கொண்டு, யாருடைய காரணம்? மீத்தேன். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். பேரவைத் தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்களா என்று கேட்டு அமர்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது. இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் விஷயத்துல ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பள்ளி பருவத்தில் கூட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். இந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல, பேசல, அலட்சியமும் இல்ல. பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க. எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானம் பேச விட்டுட்டு நீ என்னடா அப்படி சப்போர்ட்டுக்கு வர்ற? சப்போர்ட் இல்ல, வாய திறக்கல, அது கண் பார்வைக்கே அசைறிய. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறியே. இல்லையா தலையாட்டி இந்த ஆடுறியப்பா. இல்ல தலை இந்த ஆட்டம் ஆடுது. எதிர்கட்சி என்ற பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னதான் நாங்க சொல்றோம்? கடுப்பேற்றார் மயிலாட். பேரவைத் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுமதிக்கிறது யாரு? பேசுங்க. மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்துல பேசி ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுறுத்துற வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு உரைக்கா பேசுறாரு. நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. ஒண்ணு ஜாதி இப்படிலாம் இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும் உங்களுக்கு?
சரக்கு இருந்தா பேச முடியும். இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? சரியான முறையில் ஊழ என்ன சட்டமன்றம் தானே ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊனா என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன எங்கிட்ட நடக்காது. I am speaking, no cross speaking. Sit down, please. மாண்புமிகு தலைவர் அவர்களே, மறுபடியும் இதுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டா இருப்போம். நான் திரும்ப ஒரு ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.